ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யகாஷா ஆரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வந்து நம்ம ப்ளவுஸ் மார்க்கிங் வீடியோ பற்றி பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஒரு சகோதரி நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஃப்ரேம் எப்படி மாட்டுறீங்க, எனக்கு அது ஒரு வீடியோவாக போடுங்க, கிளாத்தில் எப்படி ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணுறோம் பற்றி இன்றைக்கி வீடியோவாக போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பேக் நெக் போடுறதுக்கு நம்ம ஒரு 18 இன்ச் ஃப்ரேம் எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஃப்ரேம் வந்து எப்படி டைட்டாக ஃபிட் பண்ணுறவங்க பற்றி பார்ப்போம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ வந்து ஆரி பிகினர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் பழகும்போது எப்படி சிம்பிளாக ஈஸியாக ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி நான் பழகணும், அது மாதிரி தான் நான் உங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இது உங்களுக்கு ஈஸியாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த ஃப்ரேம் எடுத்திருக்கோம். இப்போ இந்த ஃப்ரேமில் பாருங்கள், இந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம டைட் வைக்கிறதுக்கு லூஸ் வைக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் அப்படி மாட்டி பார்க்கணும். இப்படி மாட்டி பார்க்கும்போதே நம்மளுக்கு லூஸ் வைக்கணுமா டைட் வைக்கணுமாங்கிறது தெரிஞ்சிடும். இது நமக்கு ஃப்ரேம் வந்து கொஞ்சம் லூஸ் இருக்குது, ஒரு 2 இன்ச்சு, ஒரு 2 சுற்று வந்து நம்ம டைட் வச்சுக்குவோம். இப்படி நம்ம ஃபஸ்ட்டு மாட்டி பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம ஃப்ரேம் கரெக்டாக இருக்குது, டைட்டாக தான் இருக்குது. நம்ம இதை மாட்டலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நிறையா பேர் வந்து இந்த ஸ்க்ரூ உள்ளதை மேலேயும் இந்த வெறும் இதை வந்து அடியில் வச்சு மாட்டுவாங்க. ஆனால் நான் பழகும்போது இந்த இதை அடியில் போட்டு இந்த மேலே மாட்டுற மாதிரி தான் பழகினேன். இப்போ அது மாதிரி தான் உங்களுக்கும் நான் சொல்ல போகிறேன். இந்த மெத்தடு தான் வந்து நம்ம பாசியெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து பீட்ஸ்லாம் நம்ம தட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் இப்படி தான் பழகினேன், உங்களுக்கும் அது மாதிரியே சொல்கிறேன். பாருங்கள், நான் அந்த நட்டு உள்ள ஃப்ரேமை நான் அடியில் போட்டேன். இப்போ இந்த நம்ம நெக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம துணியை வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த ஃப்ரேம் வந்து இப்படி டைட்டாக கொடுங்க. இப்போ டைட்டாக கொடுத்துட்டு இந்த மாதிரி மாட்டும்போது நம்ம ஃப்ரேம் மாட்டிக்கிறோம். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா உள்ள துணியை வந்து நம்ம தேவையில்லாத பக்கம் வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி தேவையில்லாத பக்கம், இந்த ஷோல்ட்ரு பக்கம், ஆம்ஹோல் பக்கம் நம்ம இந்த மாதிரி டைட் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நெக்கு பக்கம் இழுத்தீங்க அப்படின்னா நெக்கு பக்கம் வந்து நெடல் விழுந்துடும். இந்த ஷோல்ட்ரு பீஸ் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத பீஸ் தான். அதனால் இந்த பக்கம் நெடல் விழுந்தாலும் பரவாயில்ல. அதனால் இந்த பக்கம் நம்ம இழுத்து டைட் வச்சுட்டோம். இப்போ ஃப்ரேம் பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரேம் டைட்டாக போட்டோம். இப்போ நம்ம இப்படி போடும்போது நம்மளுக்கு வந்து பீட்ஸ் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்குள்ளே வந்து நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஃப்ரேமுக்குள்ளே நம்ம என்ன நெக் பீஸிங் போடணுமோ நம்ம போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி உள்பக்கமாக ஃப்ரேம் மாட்டும் போது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாரி ஸ்டாண்டில் வந்து நம்ம அப்படியே வச்சு யூஸ் பண்ணலாம். இதே இது நம்ம இப்படி அடிப்பக்கம் போட்டோம்னா அதில் போய் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் போடும்போது ஆரி ஸ்டாண்டில் நீங்கள் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரேம் மாட்டி பாருங்கள். இது உங்களுக்கு போடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபுல் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.